ஒரே இதயத்துல ஒரு பக்கம் கணவனாம் ஒரு பக்கம் அப்பா என்ற அளவுக்கு ஒரே கேக்குல 2 பிறந்த நாளை கொண்டாட போறோம். வணக்கம் அண்ணா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களோட பேர்? என் பேர் பிரசாத். சரி, நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ல இருந்து வரோம். உங்களுக்கு சர்ப்ரைஸா பர்த்டே கேக் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் என் வைஃப் தான் செய்வாங்க. வைஃப் தான் செய்வாங்களா? வைஃபை தவிர வேற யாரும் செய்யறா? யாரா இருக்கலாம்? இல்ல இருக்கிற நிறைய பேர், ஆனா வைஃப் தான் அடிக்கடி செய்வா. அவங்க அடிக்கடி செய்யறவங்க. ஆனா இது வித்தியாசமா இருக்கும்னு சொல்லி வேற யாருக்கு கூட செஞ்சிருக்கலாம். இந்த கிஃப்ட் வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். வெளிநாடுகள்ல இருந்து வரேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? வெளிநாடு எங்க அண்ணா தான். அண்ணாவா? அண்ணாண்ட பேர்? பிரபா ரோபர்ட். எங்க இருக்காங்க? ஜெர்மனில இருக்காங்க. ஓகே, அதை விட வேற யாரா இருக்கலாம்? அண்ணா அண்ணி. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து வரேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? ஸ்ரீலங்கால இருந்து எங்க அக்கா, எங்க 2வது அக்கா இருக்கா. ஓகே, அவங்களோட பேர்? அவங்க பேர் டயானா. இந்த கிஃப்ட் எல்லாம் பிரான்ஸ்ல இருந்து வரேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? பிரான்ஸ்ல இருந்து வந்தா சின்னாக்கள், வைஃப்ல சாலாக்கள், இல்லாட்டிக்கு இந்த மீனா இந்த வைஃப் தான். சரி, உங்களோட ஃப்ரெண்டாக்கள் யாரும் அனுப்பி இருக்கலாம் இல்லையா? ஃப்ரெண்டாக இருக்கலாம். சரி, ஃப்ரெண்டாக்கள் அப்படி அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? டெஸ்மன் ரோய். ஓகே, எங்கேயா இருக்காரு, இந்த ஃப்ரெண்ட், கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட். ஓகே, சரி. இப்போ ஃபைனலா யார் அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி கெஸ் பண்றீங்க? வைஃப் தானே. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா வந்திருக்க பர்த்டே கேக்க பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே பிரசாத் ரோபர்ட்னு சொல்லி கார்ட் ஷேப்ல கேக் வந்திருக்குது. நன்றி. ஆனா இந்த கேக்ல 2 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து பிரசாத் ரோபர்ட் இருக்குது, இன்னொன்று ரோபர்ட் இருக்குது. ரோபர்ட்ன்றது யாரு? மாமாவா? மாமாண்ட பர்த்டே பாப்ப. சரி, மாமாண்ட பர்த்டேக்கு தான் ஸ்பெஷலா கேக் வந்திருக்கு. அப்ப மாமாவை இந்த இடத்துக்கு கூப்பிடுவோமா? வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ரோபர்ட். சரி, உங்களுக்கும் ஸ்பெஷலா, உங்களுக்கு மட்டும் இல்ல மருமகனுக்கு சேர்த்து பர்த்டே கேக் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? மகள் தான் அனுப்பியிருப்பாங்க. மகள் தான் அனுப்பியிருப்பாங்க. என்ன எடுத்த வச்சு மகளை சொல்றீங்க? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பிள்ளைகள், மகன் 1 மகள். சரி, அப்ப மகன் அனுப்பி இருக்கலாமா, மகள் அனுப்பி இருப்பாங்களா? மகள் தான் இந்த வேலை செய்யறது. மகள் தான் செஞ்சிருப்பாங்களா? என்னத்துக்காக மகளை ஸ்பெஷலா சொல்றீங்க? அவ மிச்சம் இதுகள் அனுப்பி இருக்கிற அப்படி, அதனால நீங்க அவங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படியே. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்டை உங்களோட மகளும் அதே நேரத்தில் உங்களுடைய மனைவி தான் இந்த கிஃப்டை அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களோட பேர்? சரி, அவங்க இந்த நாள்ல உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கட்டும்னு சொல்லி, அதே நேரம் நினைவா இருக்கட்டும்னு சொல்லி சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? இல்ல, எதிர்பார்க்கல. சந்தோஷமா? சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய மனைவிக்கு? நன்றி, மிக்க நன்றி. எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸ் கூட தாரது.